Hi guys, this is Life of Homeopathy by Dr. Janani. ஸோ இந்த என்னுடைய சேனலில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயுஷ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி பற்றி அதோடைய சிலபஸும் சரி லெசன்ஸும் சரி ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுவேன். ஸோ வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் BHMS, ஸோ ஹோமியோபதி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிக்கல் அண்ட் சர்ஜரி. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் பிஹெச்எம்எஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எத்தனை பேப்பர்ஸ் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் ரிலேட்டடாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு புக்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனாட்டமி. ஸோ அனாட்டமியில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து 4 வால்யூம் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக், ஓகேங்களா? ஸோ பிடி சௌரஸ்யா ஹேண்ட் புக் ஆஃப் ஜென்ரல் அனாட்டமி. ஸோ இந்த புக்கு வரும் கூடவே அந்த 4 வால்யூமோட. ஸோ அந்த 4 வால்யூம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வால்யூம் 1. ஸோ வால்யூம் 1ல பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா அப்பர் லிம்பு அண்ட் தென் தோரக்ஸ் இதுவும் இருக்கும். அண்ட் தென் வால்யூம் 2 வந்து ரொம்ப பெருசு. ஸோ வால்யூம் 2ல பார்த்தோம் அப்படின்னா லோவர் லிம்ப் அண்ட் தென் அப்டாமன் அண்ட் தென் பெல்விஸ் இது வந்து செகண்ட் வால்யூம்ல இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ஹெட் அண்ட் நெக். ஓகேங்களா? ஸோ ஹெட் அண்ட் நெக் இருக்கும். அண்ட் தென் ஃபோர்த் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா பிரைன் அண்டு நியூராலஜி. ஸோ இதில் அதிகமாக ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது, புக்கே பெருசாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் வால்யூம் அப்படின்னா லோவர் லிம்ப், அப்டாமன் அண்ட் தென் பெல்விஸ். ஸோ இதில் வந்து 3 இருக்கும். ஸோ இது கூடவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் புக்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டயக்ராம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டயக்ராம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி படிக்கிற மாதிரி எக்ஸாம் டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வால்யூமுக்குமே தனித்தனியாக வந்து ப்ராக்டிஸ் புக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே பிடி சௌரஸ்யா தான். ஓகே, ஒவ்வொரு வால்யூமுக்குமே இருக்குது. மெயின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜென்ரல் அனாட்டமி தான் ஃபர்ஸ்ட் எப்போவுமே நடத்துவாங்க. ஜென்ரல் அனாட்டமி இது கூடவே வரும். ஸோ ஓகே, அடுத்த சப்ஜெக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசியாலஜி. ஸோ ஃபிசியாலஜி, மெடிக்கல் ஃபிசியாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செம்புலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் எழுதுனது. ஸோ இது வந்து 9th எடிஷன். நாங்கள் வாங்கினது வந்து 9th எடிஷன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கறது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு புக் தான். இது கூட பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ், அதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு புக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான். ஸோ மெடிக்கல் ஃபிசியாலஜின்னு கொடுத்துருப்பாங்க. இது ரிவ்யூ ஆஃப் மெடிக்கல் ஃபிசியாலஜி. ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஃபிசியாலஜி ஓவர். அண்ட் தென் பயோகெமிஸ்ட்ரின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ அது நம்ம வாங்கணும். அண்ட் தென் பார்த்தோம்னா ஹிஸ்டாலஜி. இப்போ பயோகெமிஸ்ட்ரியும் ஃபிசியாலஜியும் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஒரே பேப்பரில் ஒரே சப்ஜெக்டில் வந்து வந்துடும். அதே பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாலஜி, எம்ப்ரியாலஜி இதெல்லாம் பார்த்தோம்னா அனாட்டமியோட கலந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டாலஜிக்கும் வந்து புக்ஸ் இருக்குது. ஸோ ஹிஸ்டாலஜி அண்ட் தென் எம்ப்ரியாலஜி, ஸோ இதுக்குமே தனித்தனியாக புக்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹியூமன் ஹிஸ்டாலஜின்னு சொல்லிட்டு டிஷ்யூஸை பற்றி படிக்கிறது, டிஷ்யூவோட லேயர்ஸை பற்றி இது வந்து தனியாகவே ஒரு புக் இருக்குது. ஸோ இது வந்து ஓகேங்களா? ஸோ இது வந்து அனாட்டமி கூடயே சேர்ந்துடும் இந்த ஹிஸ்டாலஜி. வந்து எம்ப்ரியாலஜி வந்து ஐ திங்க் ஃபிசியாலஜி கூட சேரும்னு நினைக்கிறேன். ஸோ எம்ப்ரியாலஜியும் இது தனி புக்காகவே இருக்குது. ஸோ இது தனி பேப்பரெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒன்று அனாட்டமியோட கலந்து கேட்பாங்க, அண்ட் தென் ஃபிசியாலஜியோட கலந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதை தவிர்த்து நமக்கு அனாட்டமிக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கல் புக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொன்றுக்குமே. ஓகேங்களா? ஸோ இது வந்து 17th எடிஷன் ஃபர்ஸ்ட் வால்யூம். ஸோ ஜென்ரல் அனாட்டமியா அப்பர் லிம் அண்ட் தென் லோவர் லிம்கான ப்ராக்டிக்கல் புக் வந்து இது இருக்குது. ஸோ நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கல் புக்குன்னு தனியாகவே இருக்குது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பார்த்தோம்னா தோரக்ஸ் அண்ட் தென் அப்டாமன் இதுக்குன்னு தனியாக வந்து ப்ராக்டிக்கல் புக் வந்து இருக்குது. அது அனாட்டமி. ஓகேவா? அனாட்டமி ப்ராக்டிக்கலுக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா தேர்ட் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ஹெட், நெக்கு அண்ட் தென் பிரைன் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா ஸோ அனாட்டமி அண்ட் தென் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாமே பார்த்தோம்னா ஹிஸ்டாலஜி, எம்ப்ரியாலஜி இது எல்லாமே பார்த்தோம்னா MBBSலயுமே வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். அதை தவிர்த்து நம்ம BHMSல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக தான் வந்து நம்ம படிக்க போகிறோம், அதிகமாக தான் தெரிஞ்சுக்க போகிறோமே. ஸோ இப்போ வந்து நம்ம அதிகமாக என்னென்ன படிப்போம் அப்படின்னா ஆர்கனான். ஸோ ஆர்கனான் வந்து நம்ம வந்து ஃபைனல் இயர் வரைக்குமே நம்ம வந்து படிப்போம். ஆர்கனான் ஒரு புக் இருக்கு. ஸோ அண்ட் தென் ஆர்கனான் ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம தனியாக புக் தான் வாங்கணும். இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்கனான் பார்த்தோம்னா 5 years கடைசி வரைக்குமே நம்மளுக்கு வேணும். ஏன்னா இதில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹோமியோபதி அண்ட் தென் நிறைய கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா
ஹோமியோபதிக் ஃபார்மசி. ஸோ ஹோமியோபதிக் ஃபார்மசின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதுக்குமே நம்ம எக்ஸாம் எழுதுவோம் ஃபர்ஸ்ட் இயரில். ஸோ ஹோமியோபதிக் ஃபார்மசி பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்றது, மருந்து எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றது வந்து ஹோமியோபதிக் ஃபார்மசி. அண்ட் பார்த்தோம்னா ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா. ஸோ இதுதான் ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா. ஒரு டிசீஸ் இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிசீஸ் ரிலேட்டடாக எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி மருந்து கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி சொல்றது தான் வந்து ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ரெப்பர்ட்ரின்னு ஒன்று இருக்கு. ஸோ ரெப்பர்ட்ரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எக்ஸாம் எழுத மாட்டோம், பட் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ரெப்பர்ட்ரி எதுக்காக அப்படின்னா ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ ஒரு சிம்டம்ஸ், ஒரு மெடிசன் இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. ரெஃபர் பண்றது, இந்த மருந்து கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெப்பர்ட்ரியில போய் ரெஃபர் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ரெப்பர்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான். ஸோ மொத்தமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ரெப்பர்ட்ரி மட்டும் தான் நம்ம எக்ஸாம் எழுத மாட்டோம், மற்றபடி நம்ம எல்லாமே வந்து எக்ஸாம் எழுதுவோம். ஸோ அனட்டமி 2 பேப்பர் இருக்கும், பிசியாலஜி 2 பேப்பர்ஸ் இருக்கும், அண்ட் தென் ஆர்கனானு ஹோமியோபதிக் ஃபார்மசி, அண்ட் தென் ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா. இது எல்லாமே சப்ஜெக்ட் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஓகேங்களா. இது வந்து ஹிஸ்டாலஜி அண்ட் தென் எம்பிரியாலஜி வந்து அனட்டமியோட கம்பைன் ஆயிருக்கும், அண்ட் தென் பயோகெமிஸ்ட்ரி வந்து பிசியாலஜியோட கம்பைன் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுதான். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இதுக்கு மேலே நான் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தோம்னா நம்ம சேனலில் வந்து நான் வந்து லெசன்ஸ், அதாவது டாபிக்ஸ் நான் வந்து லெசனாக டீச் பண்ணலாம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். ஐ எம் லைஃப் ஆஃப் ஹோமியோபதி பை ஜனனி. பாய்.